வணக்கம். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ஸ்வீட் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல மரவள்ளி கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அரைச்ச கிழங்கு மாவோடு 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். ரொம்ப பிசைய தேவையில்லை. இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து மாவு காய விடாமல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இதுக்கு ஒரு பூரணம் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கொதிக்க விடலாம். வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி திருப்பி கொதிக்க விடலாம். இதுக்கு பாகு பதம் தேவையில்லை. ஓரளவுக்கு கொதித்ததும் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சுட்டு வெல்லம் எடுத்த அதே கப்பால் 3/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடலாம். வெல்லத்தோடு தேங்காய் நல்லா கலந்து திக்காக வந்ததும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஏற்கனவே கலந்து வச்ச மரவள்ளி கிழங்கு மாவை ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தான் செய்ய முடியும், இல்லைன்னா கையில் ஒட்டிக்கும். இப்போது ஏற்கனவே செஞ்சு வச்ச பூரணத்தை உள்ளே வச்சு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அதில் தட்டி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சு நல்லா வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் ஆயில் மேலே அடிச்சிடாமல் பொறுமையாக திருப்பி விடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.